தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறு நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாகளை வந்து பாவகளி கர்மான்னு சொல்லுவோம். இந்த 2 கிரகங்களுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி, ராகு. அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் அழிவு 2யுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கருமாலை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போ இப்பட்ட கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி அன்னைக்கு இணைய போகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது, என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது? ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான். நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார். அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகு போல் கொடுப்போம் இல்லைன்னு பழமொழியாரு. நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர். ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு, திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான். அதே மாதிரி தான் சனி பகவானும். ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோட இருக்கிறாரு, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கைதேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனி தான். இப்பேற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது. இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி. கும்பராசியிலிருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் இணைகிறார். அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது, இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனராசி நேயர்களே, மீனராசி பொறுத்த வரைக்கும் 7.5 சனி பார்த்தீங்கன்னா விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது. இந்த ஜென்மச்சனி ராசியில ஜென்மத்தில் சனி அமர்ற நேரத்தில் ராகுவோட இணைவில் இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கிறதுனால இந்த விரயச்சனி ஜென்மச்சனி என்னங்க டிஃப்ரெண்ட்? 7.5 சனி 3 பாகம், விரயம் ஜென்மம் பாதம். இப்போ விரயங்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் தெரிஞ்சிருக்கும். இப்படிதான் இருக்க போது 7.5 சனி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விவரங்களை உருவாக்கியிருக்கும். சில சங்கடங்கள், சில கஷ்டங்கள், தேவையில்லாத மன உழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். ஜென்மச்சனி இங்கே முடியுது என்னன்னா அது கொஞ்சம் அதிகாரப்படுத்தும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதான் ஜென்மச்சனி. அப்போ இந்த ஜென்மச்சனியில மீனராசி பொறுத்த வரைக்கும் பயப்படுற அளவுக்கு எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ராகு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கு. அந்த ராகு விட்டு வெளியே போயிட்டாருன்னா ஒரு மேற்கப்புறம் கண்டிப்பாக அந்த பயம் தேவையில்லை ஜென்மச்சனியை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த இருக்கிற காலங்களில் இது வரைக்கும் இருந்த அந்த தொய்வு, ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது வேலையிலையோ இருந்த தொய்வு உங்களுக்கு ஒரு சூழலில் ஒரு மந்த நிலையை உருவாக்கலாம், ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அது பெரிய பாதிப்புல கொடுக்காது. அதனால நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. பிஸ்னஸில் டக்குன்னு மார்ச் 29 ஒரு ஏப்ரல் மேலே ஒரு மாதிரி சர்க்கிள் வரலாம், ஒரு சின்ன நஷ்டம் சந்திக்கலாம், அல்லது கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை கொடுக்க முடியாமல் நீங்கள் சிரமப்படலாம். இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு வரையறையும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலும் இதே மேற்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வரையறை கிடைச்சிடும், ஒரு ஐடியா கிடைச்சிடும், நாலேஜ் கிடைச்சிடும். அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அடுத்த என்ன பண்ணி போகணுங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. 100% இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யாதீங்க. வெளிநாடு வெளிப்பயணம் தாராளமாக பண்ணலாம், அதுக்கான முயற்சி எடுத்துக்கங்க. உள்நாட்டு பயணம், உள்ளூரில் வேலை மாறுதல்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜாப் மாற்றம் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது உங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு ஏதாவது வீண் வாக்குவாதங்களாக நீங்கள் பண்ணி பிரச்சனை உருவாக்கக்கூடாது. சம்பளம் கேட்டு போய் இந்த நேரங்களில் பிரச்சனை உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வேலையை பொறுப்பு உணர்ந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும், அடுத்த வேலையை இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடாது. 3ஆம் நபர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகள்கிட்டையும் அதே மாதிரி தான், உங்களுடைய மனைவிட்டையும் அதே மாதிரி தான், உங்களுடைய காதல்கிட்டையும் அதே மாதிரி தான், காதல்கிட்ட அதே மாதிரி தான். இந்த நேரங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும். சம்மந்தமில்லாத சங்கடங்கள், சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமண சார்ந்த விஷயங்கள், தைரியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். அப்போ என்னன்னா வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மேற்குள்ள வாய்ப்பு கிடைச்சா மூவ் ஆன் பண்ணிக்கலாம். மேற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 குரு அர்த்தாஷ்டம குரு வந்துடுவார். அப்போ என்ன பண்ண முடியும்? பேச்சுவார்த்தை பெருசாக பண்ணாலும் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் முயற்சி கடுமைப்படுத்துங்க. திருமணத்துக்கான முயற்சி, வீடு வாங்குறதுக்கான முயற்சி, வீடு கட்டுறதுக்கான முயற்சி, அல்லது அசைய சொத்து இருக்குங்க அதை விற்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்காங்கன்னா அதெல்லாம் கூட எடுக்கலாம். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து விற்கிறது, வாங்குறது, இதெல்லாம் கூட நீங்கள் காலகட்டத்தில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மீனராசி இருக்கிற பிள்ளையாக இருந்தாருன்னா அவருடைய கல்வியில் நீங்கள் கவனமாக அவரை கண்காணிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பசங்க கூட விளையாடுறாரு, போகிறாரு, வர்றாரு, ஏதோ இருக்காரு, நம்ம வாட்டுக்கு ஏதோ படிக்க வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் கல்வியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் நரம்பு பிரச்சனைகள் மெயினாக வந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த முதுகு சம்பந்தப்பட்ட தண்டுவட பாதிப்புகள், வயிறு உபாதை, இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு இந்த நெஞ்சு மார்பு பதி கீழே தொடை வரைக்கும் கால் வரைக்குமான உடல் உபாதைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, அசால்ட்டாக இருக்க வேண்டாம்.
நிதானத்தோட செயல்படணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான கவனங்களோட நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அவசரப்பட்டு இந்த ராகுகேது இந்த செவ்வாய் தோஷமான ஜாதகமாக இருக்குது உங்கள் ஜாதகம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். உங்கள் சுத்த ஜாதகமாக இருந்தால் சுத்த ஜாதகம் மேட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேட்சிங் தப்பாக பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான பேட் டைமில் அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா பின் விளைவுகள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருத்தங்கள் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டம் சரியான காலகட்டம், கவனமாக கடந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்து வந்தால் கண்டிப்பாக நன்மைகள் காத்துட்டு இருக்கு. தைரியமாக இருக்கு. இப்போ பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்போ நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் ஏதாவது மாறுபடுமா அப்படிங்கிறதும், அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காரணம் எப்போ வரும், எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம். ஏன்னா வந்து நம்முடைய ஜாதகத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலையும் ராசி கட்ட அம்சகட்ட 2 இருக்கும். இது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கிரகம் வீக்காக இருக்குது, அந்த கிரகத்துடைய திசாபத்தில் வரப்போ எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். திருமண காலகட்டம் எப்போ வருது, குழந்தை பேர் எப்போ கிடைக்கும், எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்குது, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, நான் லவ் பண்ண காதல் என்னை விட்டு போயிட்டான், அல்லது எனக்கு வந்து எல்லா வேலையுமே ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது, கருத்து வேறுபாடு அதிகமாக, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அதுக்கான தீர்வும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தால் நம்ம டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம், எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம், எந்த நேரத்தில் நமக்கு அந்த போர்டு பீரியட் கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் பண்ணி போய்க்கலாம். அதனால இதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா உங்களை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம மூலியமா பார்க்குறதா இருந்ததுனாலும் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தான தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜென்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்கள் ஜாதகையை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.